NCERT Grade 12 Chapter 8 D and F block elementsல book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.16. Describe the preparation of potassium permanganate. How does the acidified permanganate solution react with the iron SO2 and oxalic acid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேங்கனைட் ஓர் ரைட். ஸோ வில் டேக் MnO2. அப்போ 2MnO2 ப்ளஸ் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அல்கலி போட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம், ரோஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிஜன் வச்சு என்ன பண்ண போகிறோம், we are going to heat. இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா 2K2MnO4 ஃபார்ம் ஆகும், மேங்கனைட் ஃபார்ம் ஆகும் ரைட்டா. ஸோ இதை நம்ம பெர்மாங்கனேட்டாக மாற்றணும் ரைட்டாப்பா. ஸோ ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து மேங்கனேட், அதாவது MnO4 2-, நான் இதை வந்து பெர்மாங்கனேட்டாக மாற்றணும். அப்போ இந்த MnO4 2-ஐ ஒரு ஆசிடை போட்டு என்ன பண்ண போகிறோம், அதை 2MnO4- ப்ளஸ் MnO2 ப்ளஸ் H2O ஒரு ஆக்சிஜனை வெளியே எடுத்துடுறோம். மொத்தம் 3 MnO4 இருக்கு இல்லையா, அதில் 2 அப்படியே இருக்குது. ஒரு MnO4 என்ன பண்ணுறோம், 2 ஆக்சிஜனை நம்ம வெளியே எடுத்துடுறோம். அப்போ என்ன நமக்கு இது H2O மாறிடும் ரைட். ஸோ அப்போ MnO2 நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன ஆகும், 2H2O வரும் ரைட்டா. அப்போ MnO4- இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு என்னது KMnO4. பொட்டாசியம் போட்டிங்கன்னா என்ன மாறிடும், KMnO4 மாறிடும். அப்போ இந்த 2 ரியாக்ஷன் தான் ப்ரிப்பரேஷன். அடுத்து பாருங்கள், ரியாக்ஷன் வித் Fe2+ கேட்டிருக்காங்க. இந்த ஆசிட் மீடியத்தில் நமக்கு என்ன ஆகும்னா, இது மீடியம் பொறுத்து இது மாறும்பா. இந்த ஆசிட் மீடியம் நமக்கு Mn7+ இருக்கும் ஆக்சுவலாக. இது நமக்கு என்ன மாறும்னா Mn2+ மாறும் ஆசிட் மீடியத்தில். ஸோ இது எல்லாமே அசிட்டிக் மீடியம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, அசிடிஃபைடு பெர்மாங்கனேட் தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2+ தான் நமக்கு கன்வர்ஷன். அப்போ என்ன பண்ணலாம், நான் MnO4 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ MnO4- ப்ளஸ் 5Fe2+ ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் 8H+ எடுத்துக்கலாம். எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல Mn2+ ப்ளஸ் 3Fe3+ ப்ளஸ் 4H2O ஃபார்ம் ஆகும். ஸோ Fe2+ என்ன ஆயிரும், Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிரும். இது எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அடுத்து SO2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம MnO4- ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளஸ் SO2. அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது 2 அது 5 இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே 5 அங்கே 2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே 5SO2 இங்கே என்ன ஆயிரும் 2MnO4- அண்ட் ப்ளஸ் 6H+ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் ஃபார்ம் Mn2+ ப்ளஸ் SO3 5SO3 ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜன் ஆயிரும் H2O வெளியே போயிடும். இங்கே மொத்தம் 8 ஆக்சிஜன் இருக்குது. அதில் என்ன பண்ணிடுறோம்னா இதில் 5 சப்ளை பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 3 நேரம் நமக்கு வாட்டராக வெளியே போயிடுது ரைட். இது எழுதிக்கலாம். இல்லை SO4 2- கன்வெர்ட் ஆகிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது SO2 இங்கே SO3 மாறி இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன பண்ணலாம், நம்ம SO4 2- கூட மாற்றிக்கலாம். ரெண்டுக்கும் சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். பட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது மட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சாலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, ஆக்சலேட் அயான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் 2MnO4- ப்ளஸ் நமக்கு இங்கே என்ன ஆயிருன்னா 5C2O4 2- ப்ளஸ் இங்கே என்ன ஆயிரும் நமக்கு 20 CO2 வெளியே போயிடும். H2O போகும்போது என்ன ஆயிரும்னா 8. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் 16H+ எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல Mn2+ ப்ளஸ் 5CO2 10 CO2. ஏன்னா 5 கார்பன் 10 இருக்கு இல்லையா, 5 2s அப்படின்றப்ப 10. ஸோ அப்போ 10 CO2 ப்ளஸ் 8 H2O. அப்போ இதுதானது இங்கே நமக்கு பேலன்ஸ்டு ரியாக்ஷன். இங்கே Mn2+, இங்கே என்ன இருக்குது Mn7+. இங்கே C2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 இருக்கும், இங்கே +4 இருக்கும் ரைட். அப்போ எல்லாமே ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரெடாக்ஸ் பேலன்சிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னு ஒன்று 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மெத்தட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த ரியாக்ஷனை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து கார்பனை பொறுத்த வரைக்கும் +3 +4 போயிருக்கு இல்லையா. அப்போ சேஞ்ச் வந்து 1. பட் 2 கார்பன் இருக்கனால 1 2 போட்டுருவோம். கீழே சப்ஸ்கிரிப்டில் 2 இருக்கனால அப்போ 2. இங்கே பார்த்தீங்கன்னா 7+2 +5. அப்போ கிராஸ் மல்டிப்ளை இந்த சைடு 2 இந்த சைடு 5. ஸோ இப்படி வச்சு நம்ம ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ரைட்.